சென்னையில் 20/11/1932 ஹவிர் யஜ்ஞங்களும் சோம யஜ்ஞங்களும் என்ற ஒரு தலைப்பில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய பொழுது அவர் அதர்வ வேதமானது யாகங்களை சாந்திகம், பௌஷ்டிகம், ஆபிசாரிகம் என்று 3 வகைகளாக பிரிக்கிறது. இதில் சாந்திகம் என்னும் ஹோம வகையானது அமைதிக்காகவும், பௌஷ்டிகம் என்னும் ஹோம வகையானது பலத்துக்காகவும், ஆபிசாரிகம் என்னும் ஹோம வகையானது எதிரிகளை நாசம் செய்வதற்காகவும் என்று குறிப்பிட்டார். 400 வகையான ஹோமங்கள் உள்ளதாகவும், யாகம் செய்வதின் 3 நோக்கங்களாக எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும், இறந்த பின்னரும் மேலுலகத்தில் சுகமாக வாழ வேண்டும் மற்றும் உலக நலனுக்காக பிரதிபலன் எதிர்பாராமல் ஹோமம் செய்ய வேண்டும் போன்ற நோக்கங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு செய்ய வேண்டிய ஹோமமாகும் என்றும், நவகிரக ஹோமம் என்பது இந்த புதிய வீடு அல்லது புதிய அலுவலக கட்டிடம் இது போன்ற எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதும் கிரகங்களினுடைய தீய பார்வை படாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ஹோமம் என்று குறிப்பிட்டார். அதுபோல சுதர்சன ஹோமம் என்பது எதிரிகளின் தொல்லையை போக்கவல்ல ஒரு ஹோமமாகும். மிருத்யட்ச ஹோமம் என்பது ஆயுளை பெருக்கவல்ல ஒரு ஹோமமாகும். காயத்ரி ஹோமம், ருத்ர ஹோமம், அதிருத்ர ஹோமம், மகா அதிருத்ர ஹோமம் போன்றவைகள் குறித்த முக்கியத்துவத்தையும் புராணங்கள் விளக்குகின்றன. புராணங்களிலும் வேதங்களிலும் பிரம்ம யாகம் குறித்தும், தெய்வ யாகம் குறித்தும், பூத யாகம் மற்றும் மனுஷ யாகம் குறித்தும் விளக்கப்பட்டுள்ளன. அதாவது வேத மந்திரங்கள் மட்டுமே ஓதி செய்யப்படுகின்ற வேதம் ஓதுதல் என்னும் அந்த விஷயத்தை பிரம்ம யாகம் என்றும், ஓமம் வளர்த்து அதாவது அக்னி வளர்த்து செய்யக்கூடிய யாகத்தை தெய்வ யாகம் என்றும், பலி ஈதல் போன்ற விஷயங்களால் நடத்தப்படும் யாகத்தை பூத யாகம் என்றும், தர்ப்பணம் போன்றவை பிதுர் யாகம் என்றும், அதுபோல இறந்த உடல்களுக்கு செய்யப்படும் அதற்கு மனுஷ யாகம் என்றும் இந்த விஷயங்களை அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களில் வெகு தெளிவாக விளக்கப்படுகின்றன.